அதோட பாயிலிங் பாயிண்ட் ஷுட் பி ஹையர் தேன் 250. இந்த மாதிரி ஒரு வைட் ரேஞ்சில் பார்க்கணும். எந்த மெட்டல் எதை எடுத்தாலும் இந்த டெம்பரேச்சருக்கு வரவே வராது. மெல்டிங் ஏதாவது ஒன்று ரெண்டு ரொம்ப ஹையாக இருக்கும், இல்லாட்டினா மெல்டிங் பாயிண்ட்டும் இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ மெட்டலுக்கு மெல்டிங் பாயிண்ட் ஜாஸ்தி அப்படின்னு அர்த்தம், ரூம் டெம்பரேச்சரில் தே ஆர் சாலிட், அதனால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த லிமிடேஷன்லாம் இல்லாமல் சிலிகான்ஸ் கேன் பி யூஸ்டு சேஃப்லி ஆஸ் ஃப்ளைட் லூப்ரிகன்ட்ஸ். ஸோ சிலிக்கான் காம்பவுண்ட்ஸ் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் யூஸ் ஆகும், ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸும் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் ஜெர்மானியம். Germanium is a semiconductor. Silicon also semiconductor. Germanium also semiconductor. Conductor. So, if materials are divided into three types: conductors, semiconductors, insulators, which can conduct electricity efficiently. Adukku per conductors. Which require some modification for their electric conduction. Adukku per semiconductors. Which cannot rubber. Rubber is an insulator. PVC is an insulator. Another panel rubber will not conduct electricity. PVC will not conduct electricity. Germanium can be made to conduct electricity by doping or raising the temperature. அதனால அதுக்கு பேர் semiconductor. Silicon semiconductor, germanium semiconductor. Semiconductor elements பூரா they find application in electronic industry. Semiconductor compounds அது எல்லாமே அதனால தான் silicon நிறைய இடத்துல யூஸ் ஆகுது. ஜெர்மானியமும் அதே மாதிரி தான். Germanium compounds are used in electronic industry. So the semiconductor. Next tin. இப்போ இதை பற்றி நம்ம கேட்கவே வேண்டாம். இந்த குரூப் எலிமெண்ட்ஸில் டின்னும் பிளப்பம் லெட் ரெண்டுமே ஓல்டஸ்ட் நோன் மெட்டல்ஸ். புராண காலத்துலேருந்து இருக்கு. ஒன்று வெள்ளியம் சொல்லுவோம் தமிழில், இன்னொன்று காரியம் சொல்லுவோம். லெட்டுனா காரியம், டின்னுனா வெள்ளியம். வெள்ளி மாதிரி இருக்கும் ஆனால் ஈயம். வெள்ளி மாதிரி இருக்கும் ஆனால் ஈயம். கருப்பாக இருக்கும் ஆனால் ஈயம், அது காரியம். ஸோ காரியம் வெள்ளியம் இது ரெண்டும் அந்த காலத்துலேருந்தே இருக்கு. ஸோ தே ஃபைண்ட் எனார்மஸ் அப்ளிகேஷன்ஸ் இன் அவர் டே டு டே லைஃப். இது திஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கார்பன் ஃபேமிலி. நவ் கமிங் டு நைட்ரஜன் ஃபேமிலி. நைட்ரஜன் ஃபேமிலியில் நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக் இது மூணும் நான் மெட்டல். நைட்ரஜன், பாஸ்பரஸ் நான் மெட்டல். Arsenic, antimony, metalloid. Nitrogen, phosphorus, non-metal. Arsenic, antimony, metalloid. Bismuth வந்து metal. So இந்த nitrogen family ல non-metal, metalloid, metal. Bismuth மட்டும்தான் metal. இப்போ இங்க நிறைய metal பார்த்தோம். Nitrogen compounds எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். Plant இப்போ வந்து fertilizerனு பார்த்தாலே fertilizerக்கு ரேஷியோ சொல்லுவோம். யூரியா அப்படின்னு போட்டா 14, 18, 24 அப்படின்னு சொல்லுவான். ஒன்று வந்து நைட்ரஜன், இன்னொன்று பாஸ்பரஸ், இன்னொன்று பொட்டாசியம். அந்த ரேஷியோ தான். இப்போ 17, 17, 17 அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே 17, 17 பார்ட்ஸ். நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம். ஸோ நைட்ரஜனும் பாஸ்பரஸும் சாயில்லையும் பிளான்ட் அசிமுலேஷன்லையும் நிறைய யூஸ் ஆகும். நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ் find enormous applications in plant kingdom and also our eatable items. Urea is a common fertilizer. Phosphate is a fertilizer. Arsenic antimony metalloid nu paathom, ana they are suffering by the phenomenon called toxicity. Yakane onu paatha mari idhu toxicity. Arsenic antimony known for their toxicity. They are toxic metalloids. Toxic metalloids. ஆர்சேனேட்டோட ஒரு காம்பவுண்ட், ஆர்சனிக்கோட ஒரு காம்பவுண்டுக்கு பேரு ஆர்சைன் அப்படி பேர். இப்போ NH3 நைட்ரஜனோட காம்பவுண்ட் அமோனியா NH3. அதே மாதிரி ஆர்சனிக்கோட காம்பவுண்ட் ASH3 இஸ் கால்ட் ஆர்சைன். ஆர்சைன் நம்ம படிப்போம். ஆர்சைன் இஸ் a poisonous gas. ஸோ ஒன்று ஆர்சனிக் இஸ் a toxic metalloid, ஆனால் ஆர்சைன் இஸ் a poison. இப்போ ஏற்கனவே ஒரு தடவை சொல்லுவோம், மறுபடியும் the difference between toxicity and poisonous. Toxicity chronic effect இப்போ தெரியாது, கொஞ்ச நாள் கழிச்சு தெரியும். Poisonous acute effect, immediate effect. இப்போ சயனைடு பாய்சன் அப்படின்னு சொல்றோம். அப்போ சயனைடுக்கு டேஸ்ட் தெரியாது அப்படின்னு சொல்றோம். அப்படின்னா என்ன மீனிங்? சயனைடு டிப் ஆஃப் த டங்ல வச்சு அது எல்லா ஹேப்பனிங்கும் ஆகி நியூரான்ஸ் போய் தலையில் போய் மூளையில் போய் சொல்லி இதை கண்டுபிடிச்சி இது கசப்பு அப்படின்னு சொல்றதுக்குள்ள ஆல் கொலாப்ஸ் ஆகிடுவான். ஸோ தட் இஸ் டு பி நோட்டட். தட் இஸ் மீன் பை தட் இஸ் அக்யூட்.
immediate. Effect is immediate. ஆனா போலியோ வாதம் இதெல்லாம் இப்போ வராது, கொஞ்சம் நாள் கழிச்சு வரும். So that is chronic effect. So toxic elements pose chronic disorders and poisonous elements pose acute disorder. அதனால that is to be noted. Next, so bismuth வந்து finds applications. Bismuth வந்து common metal கிடையாது. Bismuth ஓட certain compounds find industrial applications, not in domestic use. Next, oxygen, sulfur, selenium, tellurium. Oxygen family. Oxygen family லையும் oxygen is the most abundant gas. ஏர்லயே ஆக்சிஜனும் நைட்ரஜனும் தான் இருக்கு. ஸோ ஏர் நம்ம சுவாசிக்கிறதுக்கு ஆக்சிஜன் தான் தேவைப்படுது. ஆனால் அந்த ஆக்சிஜனை ஏர்லேருந்து எடுத்துக்கிறோம். ஏர் இஸ் a mixture of nitrogen and oxygen. ஏர் இஸ் a mixture of nitrogen and oxygen. Nitrogen is inert. நம்ம மூக்கில் போயிட்டு வந்தாலும் ஒன்றும் ஏர் நைட்ரஜன் ஏரில் உள்ள நைட்ரஜன் ஒன்றும் பண்ணாது. ஆனால் ஆக்சிஜன் இஸ் required for respiration. சல்ஃபர், ஸோ ஆக்சிஜனோட காம்பவுண்ட்ஸ் எல்லாம் யூஸ் ஆகும். ஆக்சிஜன் வித் மெட்டல், மெட்டல் ஆக்சைடு, ஓர்ஸ். மெட்டல்ஸ் எல்லாம் அப்படியே இருக்காது. ORE. Ore is a type of compound which contains metal. So ores have to be treated to get the metal. Treatment of ores to get metal, the process is called extraction. You will see later. Extraction na ore வந்து மெட்டலா மாத்துறது. Ore's general formula metal oxide M2ON. It is converted to 2M with the liberation of oxygen. That is called ore. So most of the ores are oxides. Aluminum oxide, bauxite sand, சேலத்துல பக்கத்துல bauxite sand, A2O3, aluminum oxide. So thorium oxide, nuclear fuel. Magnesium oxide, silicon dioxide. So most of the oxides are finding enormous ores. They have to be treated. Selenium is a reasonably rare earth metal. Sulfur, oxygen, sulfur, non-metal. Selenium metal. Oxygen, sulfur, non-metal. Selenium metal, tellurium metal. So if a selenium rare earth, selenium and tellurium are rare earth na, they are not easily available. Their compounds are costly. They are used only when demands arise. அடுத்தது common halogens, fluorine, chlorine, bromine, iodine, astatine. இதுல first நாலும் halogens பேர். So halogens வந்து so fluorine, chlorine எல்லாம் fluorine gas, bromine liquid, iodine solid. So எல்லாமே non metal, astatine metal, rare earth. இது இத்தனை நேரம் பார்த்தது பூரா இதோட காம்பவுண்ட்ஸும் சேர்ந்து யூஸ் ஆகும். ஃப்ளோரின்னா HF, Clனா HCl, Sனா SO2, Pனா PCl3. ஏதாவது ஒரு காம்பவுண்ட் சொல்லலாம். ஆனால் நியானுக்கு காம்பவுண்ட் சொல்ல முடியாது. நியான் இட்செல்ஃப் இஸ் யூஸ்ட் as நியான் லைட். நியான் லைட் தான் சொல்கிறோம். இப்போ நியான் கேஸை லைட்டுக்குள்ளே பாஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜீனான், ரேடான், இது எல்லாமே நோபல் கேஸஸ். எல்லாமே கேஸஸ் தான். நோபல் கேஸஸ்னா they do not form their compounds. இதோட காம்பவுண்ட்ஸ் ஈஸியா வராது. அது அந்தந்த கேஸுக்கு தனியாக அப்ளிகேஷன் உண்டு, அவ்வளவுதான். This with respect to industrial and domestic applications of different family of p block elements. Now we will see the aspect of electronic configuration and important compounds. இப்போ boron family elements மட்டும் பார்ப்போம். boron, aluminum, gallium, indium, thallium. இதோட significance ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ electronic configuration, important compounds, not with respect to all boron ஓட compound எல்லாத்தையும் பார்க்க போறது கிடையாது. நம்ம சிலபஸ்க்கு எது இருக்கோ அது மட்டும் பார்க்குறோம். ஏன்னா இப்போ gallium arsenide ஏற்கனவே சொல்லிட்டோம். indium compounds used in electronic industry. இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர் சிந்தசிஸ்லாம் காஸ்ட்லியாக அஃபேர், ஈஸியாக சொல்ல முடியாது. தாலியம் டாக்ஸிசிட்டின்னு சொல்லிட்டோம். அலுமினியம் வந்து காமன் காம்பவுண்ட்ஸ் என்னன்னு பார்ப்போம். தட் இஸ் டு பி ஆஸ் பர் தி சிலபஸ். முதல்ல எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்ப்போம். ஸோ இப்போ போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், இப்போ இது எல்லாமே பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பூரா
13 to 18 group elements அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? போரான், அலுமினியம், போரான், கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன், ஃப்ளோரின், நியான் வச்சு பார்ப்போம். இப்போ ஹீலியத்தில் 2, நியான் 10, ஸோ ஆர்கான் 18. ஸோ 13 to 18 குரூப்னு போடுவோம். இல்லாட்டினா 3rd A 4th A அப்படி வரும் குரூப். 3rd A 4th A 5th A ரெண்டு விதமாக போகும். 6th A and 7th A. இப்போ பீரியாடிக் டேபிளில் எடுத்து பார்த்தோம்னா நடுவில் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், நடுவில் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், இந்த பக்கம் A இருக்கும், அந்த பக்கம் B இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். போரான், கார்பன், nitrogen, oxygen, fluorine, neon. These are the second period elements.